ஏதோ அப்படின்னு 4 கம்பெனி நினைச்சிருக்கீங்க. படம் தரணும்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி சொல்லி நான் ஏதாவது இல்ல. பேசிட்டேன்னா இல்ல அப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு 3 ஜெனரேஷன் ஆஃப் சினிமாஸ் கரெக்டுடா 3 பாத்துருக்கீங்க. ஜெனரேஷன் நான் சாவர வரைக்கும் இருக்கணும்ன்ற நீங்க இப்பவே என்ன வீட்டுக்கு அனுப்புற மாதிரியே பேசிட்டு இல்ல இல்ல இருக்கீங்களே. நான் ஜஸ்ட் இப்பதான் கேக்குறேன். நேத்து தான் ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எண்ணெய் சுடும் பனின்னு ஒரு ஓகே படம். சூப்பர் படம். ஹீரோக்கு மதரா பண்ணியிருக்கேன். நேத்து ஓகே தான் நானு தியேட்டருக்கு போய் ஆடியன்ஸோட எங்க மிங்கல் ஆயிட்டு டீமோட வந்து நான் போய் பார்த்தேன். ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ வந்து நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து எடுக்கிறாங்கம்மா நியூ கமர்ஸ வச்சு. ஆனா நியூ கமர்ஸ் எப்பவுமே விஜயகாந்த் சார் அதுதான் வந்து பண்ணுவாரு. ஏன்னா ஒரு இயக்குனருக்கு பாத்தீங்கன்னா நிறைய இயக்குனர்களை வந்து விஜயகாந்த் சார் வந்து உருவாக்கி இருப்பாரு. ஓகே ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது அவன் வந்து தான் சாதிக்கணும், தான் நிக்கணும் அப்படின்றதுக்காக ஹார்ட் ஒர்க்கை போட்டு அவனோட மைண்ட்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவனை வந்து அந்த கான்ஃபிடென்ட்டோட வந்து அவன் அந்த ஒர்க்கை பண்ணுவான். ஓகே ஸோ அந்த படம் வந்து சூப்பர் ஆயிடும். ஆமா ஸோ அதனால தான் அவர் வந்து நிறைய இயக்குனர்கள் புது இயக்குனர்கள் அறிமுகப்படுத்தின காரணமே விஜயகாந்த் சார் வந்து அதுதான். ஓகே அந்த மாதிரி இப்ப நிறைய நியூ கமர்ஸ் வராங்க. ஹீரோ ஹீரோயின்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. ஸோ அதனால அந்த கம்பெனியை பொறுத்து சில படங்கள் பாவம் ரிலீஸே ஆக மாட்டேங்குது. பாவம் எங்கெங்கயோ கடனோ உடனோ வாங்கி எல்லாம் வந்து பண்றாங்க. ஆக மாட்டேங்குது. பட் அந்த மாதிரி நியூ கமர்ஸ்க்கெல்லாம் நம்ம வழி கொடுக்கறது உண்மையிலேயே வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா அதுலயே வந்து நிறைய படங்கள் வந்து ரொம்ப மட்டமாவும் வருது. அந்த மாதிரி இல்லாம நல்ல கதை அம்சமா வந்துச்சுன்னு சொன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான்.